அப்போ ரொம்ப கவலை ஆயிடுச்சு. விஜயகாந்த் சார் எங்களை விட்டுட்டு போயிட்டு. வாட் அ கிரேட் மேன். ரொம்ப 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 கிரேட் மேன். நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன். மிஸ் யூ சார். என்னோட குழந்தைக்கு அவர் தான் வந்து பேர் வச்சார். நல்ல மனிதர் சொல்றது எல்லாரையும் நல்ல பாதுகாப்பா இருப்பாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் எல்லாரும் நல்லா சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும், யாருமே திட்டக்கூடாது. அப்படி இருக்கிற ஒருத்தர் கடவுளையே எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு தெரியும் சார். ரொம்ப மிஸ் பண்றேன் சார். உங்களை நான் பார்க்க முடியலையேன்னு ரொம்ப கவலையா இருக்கு. லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் 1 இயருக்கு முன்னாடி தான் பார்த்தேன். 1 இயர் 2 இயர்ஸ். அப்போது ஒருத்தர் ஒரு டெத்துக்கு ஐவிசசி சார் இறந்தனால போயிருந்தேன். போயிருக்கும் போதும் அவர் எனக்கு நேராக வந்தார். நேராக வந்துட்டு நான் இழைச்சது பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், என்ன உடம்பு சரியில்லைன்னு. இல்லை சார், நான் இழைக்கிறதுக்காக உடம்பு பார்த்துங்க மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர்னு அவர் எனக்கு சொன்னது மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். நிறைய சொல்லிட்டு போகலாம், இவ்வளோ படங்கள் ஞாபகமாக. நான் இங்கே கொலம்பூரில் ஷூட்டில் வந்திருக்கேன், ஹேட் ஷூட்டு. நியூஸ் கேட்டோன்னே பயங்கர கவலையாயிடுச்சு. நாங்கள் எல்லாரும் பாசத்தோடு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த கேப்டன் விஜயகாந்த் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்ற செய்தி வந்திருக்கு. நான் வந்து பெங்களூர் ஷூட்டிங்கில் இருக்கேன், ஆனால் என் மனசெல்லாம் அங்கே தான் இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நடிகருக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்குன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. என்னுடைய வளர்ச்சிக்கு விஜயகாந்த் சார் இருந்தார். நல்லா நடிக்கிற, சின்சியரா பண்ண அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தார். இன்னைக்கு அதை பற்றி சொல்றதெல்லாம் வந்து வேஸ்ட். ஆனால் ஒரு மனிதரை பற்றி நல்ல விஷயங்கள் பேசும் பொழுது, அது நடிகர்களாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, சேவை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள பற்றி பேசும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து மிகைப்படுத்தலோட பேசுறதுன்றது ஒரு வழக்கம், ஒரு மேடை நாகரிகம் கூட. ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருக்கும் பொழுது அவரை பற்றி பேசுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அது நம்ம பேசுறது வந்து வழக்கம். ஆனால் கேப்டன் பொறுத்த வரைக்கும், கேப்டனை பற்றி நம்ம பேசினது, எல்லாரும் பேசியிருக்கிறது இது வரைக்கும் ஒரு 20% தாங்க. அவர் பண்ணியிருக்கிற அவ்வளவு தர்ம காரியங்கள், நல்ல விஷயங்கள், இதை பற்றியெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிரமம். ஒருத்தருக்கு முழுசா தெரியாது அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாருன்னு. அவர் ஃபைட்லாம் நேரில் பார்த்துருக்கேன். என்ன ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி. இன்னைக்கு அவர் இல்லைன்னும் போது மனது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கே 30 வருஷம் ஆயிடுச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில. அவரெல்லாம் இன்னும் நல்லா வாழ்ந்திருக்கணும். இன்னைக்கு அவர் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் வல்ல ஈஸ்வர பெருமானையும் அம்பாளையும் வேண்டிக்கிறேன். ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லவர்.